இப்போலாம் குக் பண்ணுற டைமோட என்ன குக் பண்ண போகிறேன்னு டிஷ்ஷை வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கே நிறையா டைம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஸ்பைசி அதிகமாக தக்காளி சாதமும், பாப்பாவுக்கு லெஸ் ஸ்பைசியில் லெமன் சாதம் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக போனாலும் பாப்பா சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை. அவளுக்காக குக்கிங்கில் ரொம்ப கம்மியாக தான் ஸ்பைசியை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வெரைட்டி ரைஸ்னால் என்னோட ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வரும். அம்மா வந்து ஸ்கூல் டேஸில் மேக்ஸிமம் டேஸில் வந்து லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் டெய்லியுமே எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் குழம்புலாம் எடுத்துகிட்டு போன ஞாபகமே இல்லை. அதெல்லாம் காலேஜ் டைமில் தான் சாப்பிட்டுருக்கேன். எப்போடா இந்த போரிங்கான கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கிளாஸ்லாம் முடிஞ்சு இந்த லஞ்ச் பேக்கில் போய் பீஸ்ஃபுல்லாக என்னோட ஃபேவரட்டான வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லி காத்திருந்த நாட்கள்லாம் உண்டு. என் வீட்டு பாத்ரூமில் சைட்லலாம் இந்த ரேக் இல்லாதனால டாய்லெட்டரி ஐட்டம்லாம் கண்ணாடிக்கு கீழே தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால இந்த ரேக் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதனோட நமக்கு 2 வால் ஸ்டிக்கர் வரும். வால் ஸ்டிக்கரை வாலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரேக் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். என்னோட டாய்லெட்டரி ஐட்டம்லாம் இந்த ஸ்டாண்டில் நீட்டாக அலைன் பண்ணிவிட்டேன். இன்னொரு வீலாக்கில் பார்க்கலாமாங்க. பாய்ங்க.